ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. ஸோ இந்த எபிசோடில் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாறு பகுதியில் இருக்கிற தொல்காப்பியம் பூங்கா தான் வந்திருக்கோம். இந்த பூங்காவுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அலோடு, என்ன டைமிங் அலோவ் பண்ணுறாங்க, இங்கே மந்த்லி வாக்கிங் பாஸும் கொடுக்குறாங்க, அது என்ன ப்ரைஸு, இது போல் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகிழ் அப்படிங்கிற ஒரு கேஃபேவுமே இருக்குது. இங்கே டீ, பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதுதான் தொல்காப்பியம் பூங்காக்கு உள்ள இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் கேட்ல ஒரு தடவை டிக்கெட் செக் பண்ணாலும் இங்கேயும் உங்களோட QR கோடு ஸ்கேன் பண்ணி டிக்கெட் செக் பண்ணுவாங்க. இந்த உள் என்ட்ரன்ஸுக்கு எதிர்க்க தான் இந்த வாட்டர் டேங்க் இருக்கு. உங்களோட ஓன் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தீங்கன்னா நீங்க இங்க தண்ணி குடிச்சுக்கலாம். இந்த பூங்காவுடைய முழு சுற்றளவு 358 ஏக்கர். இது 2011ஆம் ஆண்டு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் திரு மு கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது தொல்காப்பியம் பூங்காவுடைய ரூட் மேப். இயற்கையா உருவான இந்த ஆற்றை சுத்தி தான் இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. இந்த உள்நுழைவாயில்ல டிக்கெட் காமிச்சு உள்ள வந்ததும் இந்த ரவுண்டானால இருந்து ரைட் எடுத்தோம்னா நாம இந்த பார்க்க முழுசா சுத்தி பார்க்கலாம். இங்க ஷார்ட் அண்ட் லாங் வாக்கிங் ட்ராக் இருக்கு. ஷார்ட் வாக்கிங் ட்ராக் 1.3 கிலோமீட்டர், லாங் வாக்கிங் ட்ராக் 3.2 கிலோமீட்டர். ஆமாப்பா, இங்கதான் இருக்கு டாடாஸ். இங்கதான் உற்பத்தி ஆகுது. சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக 4000 பள்ளி குழந்தைகள் இந்த தொல்காப்பியம் பூங்காவை பார்வையிட்டு இருக்காங்க. அதுவும் தொடர்ந்து 6 மாசத்திலேயே. இங்க அங்கங்க சின்ன சின்ன ஹட் கிரியேட் பண்ணியிருக்காங்க விசிட்டர்ஸ் ஓய்வு எடுக்கிறதுக்காக. குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஊஞ்சல், ராட்டினம், சர்க்கஸ் அப்படின்னு எதுவுமே இங்க கிடையாது. நீர்வாழ் உயிரினங்களுடைய பொம்மையும், பழங்கால மனிதர்கள் பயன்படுத்தின சப்வே, கை இயந்திரம், இது போன்ற சில விளையாட்டு பொருட்கள் தான் இங்கே நிறைய இருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் வீக்கெண்ட், சாட்டர்டே, சண்டேஸில் இங்கே வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறது அடையாறு சதுப்பு நிலம் போல. இந்த அடையாறு சதுப்பு நிலத்தை சுற்றி தான் இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு பார்க் இருக்கும் இல்லையா, அது போல தான் இதுவும். இங்க இருக்கிற அட்ராக்ஷன்ஸ்ல இந்த உடன் பிரிட்ஜும் ஒண்ணு. இது மரத்தாலேயே செஞ்சிருக்காங்க. இங்க இருந்து நீங்க இந்த ஏரியா பார்க்கறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க.
ஸ்னேக்கு, டார்டாய்ஸு, crocodile அப்படின்னு நிறைய கற்சிலைகளை இந்த பூங்கா ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு இது ஒரு இன்னொரு அட்ராக்ஷன். இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லையும் இங்க வளர்ற தாவரங்கள் மற்றும் பறவைகளுடைய ஓவியங்களை ரொம்பவே அழகா வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த தொல்காப்பியம் பூங்காவிலேயே இருக்கிற முதல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த ரிவரை கிராஸ் பண்ற பிரிட்ஜ் தான். இதுவுமே உடன் பிரிட்ஜ் தான், அதாவது மரக்கட்டையிலே செஞ்சிருக்காங்க. இங்கிருந்து பார்க்கும்போது இந்த ஆத்தோட வியூ ஈவினிங் டைம்ல ரொம்பவே ரசிக்கும்படியா அமைஞ்சிருக்கு. இந்த பிரிட்ஜில் நிறைய பேர் ரீல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்ஜ் முடிவோட ஷார்ட் வாக்கிங் ட்ராக் வந்து எண்ட் ஆகுது, அதாவது 1.2 கிலோமீட்டர் எண்ட் ஆகுது. இதுவே ரைட் சைடு கண்டினியூ பண்ணீங்கன்னா லாங் வாக் ட்ராக் கண்டினியூ ஆகும், 3.2 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இந்த தொல்காப்பியம் பூங்கா வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களையுமே திறந்திருக்கும். அடல்ட்ஸுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்குறாங்க, ஒருத்தருக்கு 20 ரூபாய். விசிட்டர்ஸ் மதியம் 2:30 மணிக்குள்ள போய் 4:30 மணிக்கெல்லாம் வெளியில வந்துடணும். ஒரு நாளைக்கு 300 பேர் தான் அலௌடு, அதுவும் ஆன்லைன்ல தான் டிக்கெட் புக் பண்ணணும். நீங்க மந்த்லி வாக்கிங் பாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு மந்த்லி 250 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இப்போ டிக்கெட் ஆன்லைன்ல எப்படி புக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கூகுள்ல சென்னை ரிவர் அப்படின்னு டைப் பண்ணி அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல புக் யுவர் டிக்கெட்ஸ் கிளிக் பண்ணி கைடட் டூரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல இருக்கிற அந்த பாப்அப்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டைமிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எந்த தேதின்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் போயிடும். 20 ருபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸும் வந்துடும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.